கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக தந்த வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் யார் என்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தை மெய் என்று விசுவாசித்து அது அவர் சொன்னபடியே ஆகும் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறவர்கள் பார்த்தீர்களானால் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுவார்கள். யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த காரியத்தை குறித்தும் பயமோ திகிலோ வருவதே கிடையாது. அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாம்ச சிந்தையாய் செயல்பட மாட்டார்கள். ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு 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 செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மிகவும் நேசிப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்னை மதித்து வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்குறான். ஆண்டவரிடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்டு கேட்டு செய்யும்பொழுது அதோடைய அதோடைய அர்த்தம் என்ன என்றால் நாம் அவர் சர்வ வல்ல தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடியே தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நாம் நம்புகிறோம். அவரை முழு நிச்சயமாய் நம்புகிறோம் என்பதின் அடையாளம் ஆண்டவரிடத்திலே போய் நாம் ஆலோசனை கேட்பது. அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்கு பயந்து, அவருடைய வல்லமைக்கு பயந்து, அவருடைய ஞானத்திற்கு பயந்து, அவரை காட்டிலும் சர்வ ஞானி எந்த மனுஷனும் கிடையாது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதன் அடையாளம்தான் அவருக்கு பயந்து அவரிடத்திலே போய் அவர் சமூகத்திலே நின்று நாம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். பாருங்கள், மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தையாய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் நமக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். இதே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை நீங்களும் விசுவாசித்தீர்களானால் ஆம், அவருடைய ஞானத்திற்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது. அவர் பரிசுத்தத்தில் வல்லமையுள்ளவர், ஆலோசனை கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்திலிருந்து தான் ஞானமும் அறிவும் புத்தியும் நமக்கு புறப்பட்டு வருகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அதற்கான அடையாளம் அவரிடத்தில் போய் நீங்கள் ஆலோசனை கேட்பீர்கள். ஒவ்வொன்றையும் உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமா, உம்முடைய சித்தம்னா என்ன? அவர் எதிலே அவருடைய ஞானத்தை செலுத்துகிறாரோ, எதை விரும்புகிறாரோ அது அவருக்கு பிரியமானது, அது நமக்கு நன்மை தரக்கூடியது. எப்போ பார்த்தாலும் மனுஷர்கள் செய்கிற ஒரு பிழை என்ன என்றால் தாமாகவே சில காரியங்களை ஒரு அசம்ஷன் சொல்லுவாங்க. இவங்களே ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு இதுதான் உண்மைன்ற ஒரு நிச்சயத்தோடு ஓடுவாங்க. அந்த காரியத்தை குறித்து ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட அவங்க நான் இப்படி நினச்சிக்கிட்டு ஓடுற ஆண்டவரே இது சரியான கேட்கவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மிகவும் வெறுக்கிறார். சுய புத்தியின் மேலே சார்ந்து இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக தான் இருக்கும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஒரு 5 நிமிடம் நீங்கள் தனியாக அமர்ந்து இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ 100% நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள்ளாக அந்த காரியத்தை நாம் மாம்ச சிந்தையை கொண்டு, நம்முடைய சுய புத்தியை கொண்டு அதை நாம் கையாளுகிறோம். அதனால்தான் அதில் நாம் வெற்றியை பார்க்க முடியவில்லை. பாருங்கள், சங்கீதம் 120வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் அதாவது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று ஒரு வார்த்தை வரும்.
சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இது யார் சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் மேலே முழு நிச்சயமாக விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள். ஆபத்து நாளிலே நிச்சயமாக என்னை தப்புவிப்பார், என் ஜெபத்தை கேட்பார், என்னை விடுவிப்பார், எனக்கு உதவி செய்வார், என்னுடைய மன விருப்பத்தின்படி எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு இருக்கிறவர்கள். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள் என்றால் தாழ்மையோடு இருக்கிறவர்கள். அதாவது, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய சிந்தை ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஞானம் உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு மறைவாக இருக்கிற காரியங்களை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் முதுகு பின்னால் நடக்கிற காரியங்கள் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்து அறிய முடியுமா? சிலவற்றை தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு மறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படி என்ன நடக்குது என்று தீர்க்கமாக உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. சுய புத்தியின் மேலே சாயாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? சுய புத்தி பிசாசு கொடுக்குற செந்தை. இது நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. நான் ரொம்ப புத்திசாலி, உன்னை விட நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிவிட்டு தன்னுடைய ஞானத்தை பெருசுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது முழுக்க அபத்தமானது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அதாவது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அதுபோல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அதை செய்கிறார் என்றால், அந்த அந்த பைத்தியமுள்ளவைகள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, பலவீனமான இவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு தாழ்மை இருக்கும். என்னால் முடியல ஆண்டவரே, அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி அவங்க உணர்ந்திருப்பாங்க. எந்த மட்டும் என்னுடைய கெப்பாசிட்டின்றது அவங்க நல்லா தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க கர்த்தரிடத்தில் தாழ்த்துவாங்க. ஆண்டவரே, உம்மால தான் எல்லாம் கூடும், உம்மால தான்ப்பா முடியும், நீங்கள் வந்தாதான், நீங்கள் தொட்டாதான், நீங்கள் செய்தாதான் அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து எப்பவுமே அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்கிறேன், இந்த நாளிலே நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். அவருக்கு விரோதமான புத்தியோ ஞானமோ ஒன்றுமே கிடையாது. பரிசுத்தரின் அறிவே அறிவு, அதுதான் அறிவு. அவர் கொடுக்கிற வார்த்தை தான் ஞானம், அவர் கொடுக்கிற ஆலோசனை தான் நமக்கு நன்மையை தரும். இதை நீங்கள் நிச்சயத்தோடு ஆண்டவரை 100% கர்த்தரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். ஏன்னா மறைவானவைகள் கர்த்தருக்கே உரையுது. சில காரியங்கள் உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வராமல் என்ன நடக்குமோ அப்படின்ற கேள்வியோடு கர்த்தர் உங்களை நடத்துகிறாருன்னா அதுக்கு பின்னால் அவர்கிட்ட 1000 பதில் இருக்கும். ஏன்னா அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியது. அப்போனா என்ன அர்த்தம்? மறைவாக வைக்கப்பட்ட எல்லா காரியத்துக்கும் அவர் அதிகாரியாக இருக்கிறார். அவர் தான் அதை தீர்மானம் செய்யணும், அவராலே தான் ஆகும் என்று அவர் ஒரு கட்டளையாக மறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் போங்க. உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் போங்க. இன்றைக்கி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு அருமையாய் தந்திருக்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் அவருக்கு பயப்படும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா திட நம்பிக்கை உண்டு. அதாவது ஒரு நிச்சயத்தை கொடுப்பார், ஒரு தெளிந்த புத்தியை கொடுப்பார். இது மட்டும் இல்லை, நீங்கள் அவருக்கு பயப்படும் பொழுது உங்களுக்கு திட நம்பிக்கையை மட்டும் கொடுப்பது இல்லாமல் இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். அதாவது
ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருகிறார். பாருங்கள், இது நீங்கள் விதைக்கிறீங்க. ஒவ்வொன்றும் பெற்றோர் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் உங்கள் கையினால், உங்கள் சிந்தையினால், உங்கள் இருதயத்தினால், உங்கள் கண்களினால், உங்கள் செவிகளினால் நீங்கள் செய்கிற ஒன்றும் விதைப்பதற்கு சமம். பிரியமானவர்கள், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் மாம்ச சிந்தையில் எந்த காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்துல ஆலோசனை கேட்டு செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு திட நம்பிக்கையை கர்த்தர் தருவார். எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு இன்னும் உறுதியாக விசுவாசிக்க முடியலையோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு நம்பிக்கையோட ஒரு தைரியமாக இருக்க முடியலையோ, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த காரியத்தை குறித்ததான எல்லா விஷயமும் நீங்கள் உங்கள் மாம்சத்தில், உங்கள் சுயபத்தியில் எல்லாத்தையும் செய்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலை. இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒருவேளை சுய புத்தியில் செயல்பட்டு அது கைப்பிசகாய் போய் அந்த காரியம் எல்லாம் கரடு முரடாக போயிருந்தா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உடைந்து நொறுங்கி போன மண் பானையை அப்படியே அழகாக உருவாக்குற தேவன், அதுபோல் நாமும் மண்தான், நம்மையும் அவர் ஒரு ஷேப் உருவாக்கியிருப்பார். நம்ம சுய புத்தியினால் அதை நொறுக்கி இருக்கலாம். கவலையே படாதீங்க. கர்த்தர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர். அவரிடத்திலே திரளான மன்னிப்பும் மீட்பும் உண்டு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நிச்சயத்தோடு அவரிடத்துல வாருங்கள். கர்த்தரிடத்தில் சேருங்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்ககிட்ட திரும்புவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கெட்டு போகலை. ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. சுய புத்தியில் இதை செஞ்சுட்டப்பா, சுய புத்தினால் நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டேன் ஆண்டவர், தயவாக என்னை மன்னியும். என்னுடைய அந்த சூழ்நிலை என்னை அப்படி நெருக்கி தள்ளிவிட்டது தகப்பனே. நான் உமக்கு விரோதமாய் நம்ம சுய புத்தியில் செய்கிறது கூட அவருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். பிரியமானவர்களே, இந்த தயவு செய்து நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. நான் சுய புத்தினாலே கைப்பிசகாய் செய்து எல்லா காரியத்தையும் நாக்கெடுத்து போட்டிருந்தா தயவாய் மன்னித்து எங்களுக்கு மீட்பை தாரும், எங்கள் குடும்பத்திற்கு ரட்சிப்பை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான மன்னிப்பை தந்து உங்கள் ஆத்துமாவை மீட்டு கொண்டது மாத்திரமல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருவார். உங்கள் பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 20 சொல்லப்பட்டது போல எந்த ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு நல்ல விஷயங்களை கொண்டோ நீங்கள் பெருமை பாராட்டவோ மேன்மை பாராட்டவோ செய்யாதீங்க. அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்தை ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோட ஆண்டவரே நீர் பலமாய் இடைப்படுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கல்லான இருதயத்தை ஆண்டவரே, கல்லான சிந்தையை கர்த்தாவே இந்த நாளிலே நீர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் பிதாவே. இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்திருக்கிறார்கள் தகப்பனே. ஒரு விசை இவர்களுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்தரின் அறிவே அறிவு என்பதை நாங்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்டோம் தகப்பனே. உமக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் நிச்சயமும் ஆண்டவரே சமாதானம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உமக்கு பிரியமான வழியிலே அவர்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் நல்ல வாழ்க்கையையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே குடும்பத்திலே ஒற்றுமையையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லா மகிமையை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.